ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைனிங் பிளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாதான், நீங்க ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி அதை வந்து எடிட்டிங் பண்ணாம நீங்க வந்து அப்படியே வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டதுதான். அதுக்காக தான் இது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எப்பயும் கிராஸ்ல தான் வந்து ஜாயின் பண்ணணும், நேர்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தா வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால நீங்க வந்து பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து நான் ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். பொறுமையா பாருங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஒன் பை ஒன்னா அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட், இதுல நம்ம உள்ள வழிய வந்து மார்க் பண்ணிட்டு, இது வந்து நேர் கட்டிங் பிளவுஸ் தான். இதுக்கு நம்ம அடிச்சு திருப்ப போறதெல்லாம் கிடையாது. அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தையல் போட்டுட்டு எப்பயும் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரிதான். ஏன்னா இது ரொம்ப வந்து மெல்லிசான துணி, இந்த சணல் துணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில துணிக்கு மட்டும்தான் நம்ம வந்து அடிச்சு திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது தையல் கரெக்டா வருதா, இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கறது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. மிஷின் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்பப்ப ஆயில் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே மிஷின்ல வந்து எதனால நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும். நீங்க கிராஸ் கட்டிங் வந்து வச்சாலும் சரி, இல்ல வந்து நீர் கட்டிங் போட்டாலும் சரி, அதுக்கு வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அது மாதிரி எதுவும் கிடையாது. கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பிரைஸ் தான். சாதா பிளவுஸ்க்கு 130, லைனிங்க்கு 260. இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு பார்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்லைன் வந்து கரெக்டா இருக்கு, நமக்கு அந்த துணியே வந்து இல்ல. இந்த மாதிரி தையல் போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய தையலா வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது வந்து துணி சுருங்கி இருக்கு, சுருக்கமா வருது, பிரிக்கணும் அப்படின்னா பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மார்க் பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணிக்கிறது. எல்லா சைடும் வந்து நான் ஃபுல்லா அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே திருப்பியும் நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் ஒன்னா போட்டு டாட் மார்க் பண்ணிடலாம். கட்டிங் கரெக்டா போட்டாலே நமக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா வந்துடும். பாருங்க, பட்டியில நம்ம வந்து கீழே இந்த ஃபர்ஸ்ட் டாட் வருது பாத்தீங்களா, அந்த டாட் அளவுல நான் வந்து மார்க் எடுக்கிறேன். இந்த சைடு வைக்கும் போது ஒரு 1/4 இன்ச் விட்டுறணும், ஏன்னா அது கொக்கி பீஸ் வைக்கிறதுக்காக. அதை விட்டுட்டு அந்த அளவை நான் மார்க் பண்ணிடுறேன். உள் பக்கமா திருப்பி இது எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து இந்த அளவை நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து இதோட சென்டர். அதை விட்டுட்டு இந்த ரெண்டு சைடு நம்ம சின்ன கட் கொடுத்துடலாம். இதை அப்படி மடிச்சு நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா ஷோல்டர் நேர் வந்து வரணும். அப்பதான் கப் சைஸ் வந்து சரியா இருக்கும். கீழே இருந்து என்ன லென்த் வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு, உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும். தையல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் டாட் போட்டுறேன். அதே மாதிரி இந்த சைட்லயும் வந்து நீங்க இத அளவு வச்சு நம்ம வந்து டாட் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த சிந்தட்டிக் கிளாத்தா இருந்தது அப்படின்னா தையல் போடவே வராது. அந்த மேல் துணியும் அடி துணியும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாமலே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு நெட்டுக்கா மேல் பக்கம் இப்படி ஒரு தையல் இப்படி ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டிட்டு இருக்கும். இந்த சைட்ல 1/4 இன்ச் விட்டுட்டு தையலுக்கு மார்க் பண்ணிடுறேன்.
ஃபர்ஸ்ட்டுக்கும் ரெண்டுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டாட் கொஞ்சம் மேல ஏறிதான் இருக்கு. லைட்டா மட்டும் நான் வந்து செகண்ட் டாட்டா மேல ஏத்திடுறேன். இந்த கஸ்டமருக்கு அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு அப்படியே வேணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் கூட வந்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ரெண்டாவது டாட்டையும் வந்து நம்ம போட்டுடலாம். ஸ்லீவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து அதிகமா வைக்கக்கூடாது, சின்னதா தான் பார்டர் வேணும். பேக் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி மடிக்கிறது கொஞ்சம் பட்டையா மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்ப பாருங்க இந்த சைடு ரெண்டும் நமக்கு கரெக்டா இருக்கு. ஒரு சைடு மட்டும் செக் பண்ணா போதாது, ரெண்டு சைடுமே நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மேல ஷோல்டருக்கு நம்ம வந்து விட்டுறோம். விட்டுட்டு ஆம்கோல் வர இடத்துல இதை வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ தேர்ட் டாட்டை எடுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டாட்டை எடுத்துட்டு இந்த தேர்ட் டாட் மார்க் பண்ணது இப்படி பிடிச்சி இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் டாட்டுக்கு அளவு வந்து வந்துடும் எப்படி வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இது வரையும் நான் வந்து கரெக்டா வச்சிடுறேன். இதுல இருந்து எவ்வளவு லென்த் வருது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த செகண்டையும் தேர்டையும் இப்படி வச்சு பார்க்கணும் சரியா இருக்கா அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் தையல் வந்து போட்டாச்சு ஒரு பக்கத்துக்கு. இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போட வேண்டியது இருக்கு. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப கூராவும் இருக்காது, ரொம்ப இதாவும் இருக்காது, மீடியமாவும் இருக்காது. இது கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்கும், அகலமா தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாட்டா தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக டாட்ஸ் எல்லாமே தூரமா இருக்குது. கஸ்டமர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்கமா வேணும், கொஞ்சம் ஷார்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நம்ம பிடிச்சிருக்கிற டாட்டை கொஞ்சம் பக்கமா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அரை இன்ச் வந்து தள்ளி வந்து இப்ப இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு அரை இன்ச் இந்த மாதிரி வந்து பிடிச்சோம் அப்படின்னா பக்கமா வந்துடும். அப்ப போடும்போது அவங்களுக்கும் வந்து அந்த ஷார்ப்பா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பிளாட்டா வேணும்னா நீங்க வந்து தள்ளி பிடிச்சிக்கலாம் டாட்டை. இல்ல எனக்கு இருக்கிற அளவே போதும் அப்படின்னா இருக்கிற அளவுலயே நீங்க வந்து பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சு பார்த்துட்டு நீங்க ஒரு தடவை இந்த கப் ஷேப்பை இப்படி வந்து போட்டு பாத்தீங்க அப்படின்னாவே அது வந்து சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் இப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னாவே வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்து நம்ம இதுக்கு பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் கிளாத் டபுள் கிளாத் வந்து கட் பண்ணிருக்கேன். மெயின் கிளாத் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கிளாத் தான். பட்டியும் எக்காரணத்து கொண்டும் இந்த கஸ்டமருக்கு பெருசாயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு தையல் வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி கிளாத் தைக்கும் போது நமக்கு கரெக்டா வந்து முன்னாடி பின்னாடி வந்து தெரியணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தெரியணும், மாத்திரக்கூடாது. இந்த ஃபேப்ரிக் நம்ம வந்து தொட்டு பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் அதுல வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க அந்த மாதிரி செக் பண்ணலாம். இதை மடிச்சுட்டு நம்ம ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டுடலாம். ஏன்னா கட்டி தைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸ் பீஸை வச்சு தைக்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் இதுல நம்ம மார்க் எடுத்து கட் பண்ண போறோம். அதுக்காக தான் நூலையும் சேர்த்து வெட்டிட்டேன். இப்ப இது மேலேயே நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். ரெண்டு சைடுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சு தைச்சு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறேன். இப்ப இதுல எப்படி வந்து மார்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கீழ் போர்ஷன் இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. பட்டியில வந்து சரியா வந்து இந்த பிசுறு வர இடத்துல ஓவர்லாக் போட்டிருக்கிற இடத்துல மார்க் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவர்லாக் வர இடத்துல வந்து மார்க் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். நம்ம ஹைட் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு அந்த வளைவு வர இடத்துல மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரையும் நடுவுல மட்டும் ஒரு அரை இன்ச் கொடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா போதும். இப்ப இது மேல நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த துணி வந்து நமக்கு நகராம இருக்கணும், எங்கேயும் தூக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தையல் வந்து அது மேல போட்டுக்கோங்க. போட்டீங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக தான் அடி துணி வந்து மேல தூக்காம அழகா வந்து உக்காந்துக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து
ரெடி பண்ண முன்பாகத்தை இதுல வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச் பட்டியை விட இதை வந்து உள்ளார தள்ளி வைங்க முன்பாகத்தை. இதை ஒரு ஃபோல்டிங் பண்ணி நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு தையலையும் நான் வந்து போட்டுறேன். ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடும் நம்ம வந்து பட்டி இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மெயினான ஒரு விஷயம், இப்படி ஒன்னா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணாம விடுறதுனால தான் நமக்கு வந்து ஒரு சில சைடு வந்து ஏத்தி அதிகமா வந்து வருது. இப்ப நம்ம கொக்கி பட்டி வச்சிடலாம். நல்லா கட்டிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்பப்ப வந்து இருக்கிற அந்த பிசுறு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா துணி பிசுறு இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட பிளவுஸ் வந்து முக்காவாசி பாக்குறதுக்கு ஒரு நீட்டான பினிஷிங் வந்து வந்துடும். இந்த பீஸா ஒரு 2-3 பீஸா நீங்க வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நான் மடிச்சு தையல் வந்து போட்டு விட்டுறேன். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ற இடம் முடிக்கிற இடம் ரெண்டுலயுமே வந்து நல்லா கட்டுக்கோங்க. அப்பதான் வந்து எங்கேயுமே வந்து அந்த நமக்கு துணி வந்து பிரியாம இருக்கும். ஓகே, இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இந்த கொக்கி பட்டி வந்து ஊக்கு பீஸ் வந்து வச்சாச்சு. அடுத்தது வி பீஸ் வைக்க போறோம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் கிளாத் ஒரு மெயின் கிளாத் 2 கிளாத் வந்து கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு நல்லா ஸ்டிஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. 1/4 இன்ச் எவ்வளவு நம்ம விட்டுருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து 1/4 இன்ச்ல ஃபர்ஸ்ட் தையல் போட்டுட்டு இப்ப நான் இது ரெண்டா அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணிருக்கேன். ஃபோல்டிங் பண்ணது போக ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுடலாம். சென்டரா போடாதீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. ஏன்னா நம்ம வி போடுறப்ப இது வந்து நமக்கு எதுவும் மிஸ்டேக் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் மேல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வி வந்து போட்டுறேன். ரெண்டாவது வி வந்து இந்த செகண்ட் டாட்டுக்கு கீழே தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால அதை மட்டும் கீழால போட்டுட்டு தேர்ட் வி போட்டுறேன். ஒவ்வொன்றுமே நான் இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துதான் வந்து ஸ்டிச் பண்றேன். அடுத்தது ஃபோர்த் வி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து 5th வி போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி நல்லா டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வி வந்து பிரியாது. ரொம்ப நாள் ஆனாலும் அப்படியே வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும். இப்ப பாருங்க, திரும்பவும் நம்ம இதை ஒரு தடவை இப்படி வச்சு செக் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு. இந்த இடத்துல லைட்டா வந்து கட் பண்ணணும், இந்த இடத்துல லைட்டா கட் பண்ணணும். அதை மட்டும் ஈவன் பண்ணி நான் வந்து கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த சைடையும் கட் பண்ணிடுறேன். நீங்க இந்த பக்கம் கட் பண்ணும்போது இப்படி வச்சு கட் பண்ணுங்க, இப்படி பேக் சைட் திருப்பி வச்சு கட் பண்ணுங்க. ஏன்னா தெரியாம வந்து கிளாத் மேல பட்டுருச்சு அப்படின்னா இதாயிடும். இப்ப இது ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கு. பட்டி ஜாயின் பண்ணது, செகண்ட் டாட் போட்டது, கழுத்து பீஸ் வச்சது, அப்படி எல்லாமே. அடுத்து இப்ப நம்ம பேக் டாட் வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அவுட்டர் சுத்தியும் வந்து தையல் போட்டுடலாம். தையல் பெருசா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ஏதாவது கொஞ்சம் சுருக்கம் வந்தது அப்படின்னாலும் பிரிச்சுட்டு தைக்கிறதுக்கு சரியா இருக்கும். நீங்களா ஃபர்ஸ்ட் வந்து கீழே பாட்டம் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து மேல தைச்சுட்டு நீங்க வந்து தைக்கும் போது உங்களோட கை விரலை இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து நீவி விட்டுக்கோங்க. இப்போ சுத்தியும் தையல் போட்டுடலாம். அவுட்டர் வந்து சுத்தியும் தையல் போட்டாச்சு. இப்ப நம்ம இதுல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நெக் போர்ஷனும் வந்து கட் பண்ணிக்கலாம். சைடு கட் பண்ணிட்டு கீழே கட் பண்ணிட்டு
என்னோட சிஸ்டர் இப்பதான் வந்து சாணை பிடிச்சது, அதனால ரொம்ப சூப்பரா அப்படியே ஸ்மூத்தா கட் பண்ணுது. இல்லைன்னா கட் பண்றதுக்கே அப்படியே கடுப்பாயிரும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனை நம்ம கொஞ்சம் பெருசாதான் வந்து மடிக்க போறோம், இந்த மாதிரி பட்டையா. ஏன்னா அந்த கஸ்டமருக்கு பட்டையா வந்து, இந்த கஸ்டமருக்கு பட்டையா இருந்தாதான் வந்து பிடிக்கும். இல்லைன்னா நான் மடிக்கிற சைஸ் விட இது கொஞ்சம் பெருசுதான். ஒரு 1 இன்ச் சைஸ்க்கு நான் வந்து மடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு தையல் வந்து போட்டாச்சு. நமக்கு இங்க கீழே வந்து ஒரு சுருக்கமோ இல்ல துணி வந்து திரும்பிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நெட்டுக்கு இன்னொரு தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழையும் பாக்குறதுக்கு நல்லா படிமானமா அழகா வந்து வந்திருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பட்டையா மடிக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இடமும் வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக தான். இப்ப நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு கிளாத் இருந்தாலும் அது அந்த சைடு போற மாதிரிதான் வந்து விடணும். மெயினான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஒரு தடவை நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு அளவு பிளவுஸை வச்சு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. பி பக்கத்துக்கு பி பக்கம் இந்த மாதிரி வச்சு நான் வந்து பாக்குறேன். இப்ப பாருங்க, இதை விட இதுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுதான் ஒரு நூல் வந்து பெருசா இருக்கு. அதே மாதிரி கொக்கி பக்கத்துக்கு கொக்கி பக்கம் வச்சு பாத்துக்கலாம். இந்த சைடு வந்து சரியாதான் இருக்குது. ஆனா இந்த வி பக்கம் மட்டும்தான் வந்து லைட்டா பெருசா இருக்கு. அப்படிங்கறதுனால வி பக்கம் இருக்கிற ஷோல்டர் மட்டும் லைட்டா நம்ம வந்து புடிச்சிடலாம். புடிச்சிட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். லைட்டா மட்டும் இந்த மாதிரி புடிச்சிட்டு இப்போ ஓவர்லாக் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி வந்து ஈவனா வந்து கட் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். இப்ப நம்ம ஷோல்டருக்கும் நான் வந்து பட்டிக்கு 2 இடத்துலயும் வந்து ஓவர்லாக் போட்டுட்டேன். அடுத்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து ஜாயின் பண்ண போறோம். கிராஸ் பீஸ் கரெக்டா எடுத்தாதான் நெக்ல வச்சு ஸ்டிச் பண்றப்ப நமக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாம அழகா படிமானமா வந்து வரும். எந்த அளவுக்கு வந்து நம்ம விட்டுருக்கிறோமோ, அதாவது ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் நான் வந்து கட்டிங் போடும்போது விட்டேன். அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லயே வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடுறேன். அந்த கிராஸ் பீஸையும் இழுக்க கூடாது, மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து இழுக்க கூடாது. இது இழுத்தாலும் நமக்கு நீளாது. ஆனா வந்து நம்ம முன்பாகம் கிராஸ் கட்டிங் போட்டோம் அப்படின்னா இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நீண்டுட்டு வந்துடும். அதனால இழுக்காம நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். லாஸ்ட் வரும்போது மடிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு படிமானமா வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் கட் கொடுத்துருங்க. இந்த கார்னர் வருது பாத்தீங்களா, அந்த கார்னர் எல்லாம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கழுத்து வந்து ஒரு அமைப்பாவும் படிமானமாவும் அழகாவும் வந்து வரும். ஓகே, இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டா ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு இப்ப இது மேல ஒரு தையல் வந்து நான் போட்டு விட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டா வந்து அதோட ஊசியோட தையல் வர மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க. இப்ப ஃபுல்லா வந்து போட்டாச்சு. பேக்ல திருப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா எங்கெங்க கிளாத் வருதோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மடிச்சு தைக்கும் போது இந்த கிளாத் எல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவா வெளியே வந்து நீட்டிட்டு இருக்கும். அப்ப அது வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பிளவுஸோட பினிஷிங் அப்படிங்கறது நமக்கு பிளவுஸோட மேல் பக்கம் மட்டும் இல்ல, பிளவுஸோட உள் பக்கமும் நல்லா நீட்டா பினிஷிங்கா இருக்கணும். இப்ப இதை நான் மடிச்சுட்டு ஒரு ஊசியோட தையல் ஒரு குதிரோட தையல் 2 தையலையும் நம்ம வந்து போட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையா போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அடி துணி வந்து மேல நமக்கு வரவே கூடாது. அதே மாதிரி மேல் துணியும் அடியில போயிடக்கூடாது. அதை மட்டும் வந்து பார்த்து, உங்களுக்கு அந்த மாதிரி தெரியற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் மேல் துணியை இழுத்த மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. நல்லா கட்டு எடுத்துருங்க. இப்ப டபுள் ஸ்டிச்சஸ் இன்னொரு ஸ்டிச் வந்து போடலாம்.
இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்லீவை மட்டும் அட்டாச் பண்ணிட்டு சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடியுது. நான் சொல்றது எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தான், கட்டிங் வந்து கரெக்டா போடுங்க. கட்டிங் கரெக்டா போட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா வந்துடும். மெயினா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கறத வந்து பாருங்க. அப்புறம் அந்த மிஸ்டேக் ஏன் வருது, எதனால வருது அப்படிங்கறத பாருங்க. அப்புறம் அது வராம எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதையும் பாருங்க. இப்ப நம்ம ஸ்லீவ்ல உள்ள வெளிய மார்க் பண்ணிடுறேன். கஸ்டமருக்கு இவ்வளவு பெரிய பார்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்டர்ல பாதி அளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ண போறோம். இந்த லைட்டா கொஞ்சம் அயனிங் பண்ணிருந்தோம்னா நமக்கு அந்த மடிப்பெல்லாம் இல்லாம நல்லா ஒரு நீட்டா இருந்திருக்கும். இந்த ஸ்லீவ் எப்பயுமே அப்படிதான் இருக்கிறது, கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி. ஏன்னா இவ்வளவு பெரிய பார்டர் வந்து பிடிக்காது அவங்களுக்கு, கொஞ்சம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே நம்ம திருப்பிட்டு ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். போதும், நமக்கு ஸ்லீவுக்கெல்லாம் ஊசியோட தையல் வந்து போட்டாலே போதும். டபுள் ஸ்டிச்சஸ் தேவையில்லை. போட்டாலும் வந்து நமக்கு ஒன்றும் அங்க தெரிய போறதும் இல்ல. உங்களோட கையை இந்த மேல இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கையோட அவுட்லைனை வந்து கட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ஸ்லீவ் ரெண்டையும் இந்த மாதிரி ஒண்ணு போல வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டா இருக்கா, நம்ம வந்து ஜாயின் பண்ற இடம் வந்து நமக்கு தெரியும், கரெக்டா வருதா இந்த இடம் அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு சென்டர் மார்க் பண்ணிடுறேன், கட் கொடுத்துட்றேன். இதே மாதிரி இந்த பிளவுஸ்லயும் வந்து இந்த கைப்பகுதியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எவ்வளவு தூரம் வந்து இதுல கம்மி பண்ணியும் பார்டரு இன்னுமே வந்து கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. சுத்தி அவுட்டர் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து இந்த சைடும் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஈவன் பண்ணும் போது இங்கிருந்து கொண்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். சின்னதா கட் கொடுத்துட்டு இப்ப நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ண போறோம். குடஞ்ச பக்கம் கரெக்டா முன்னாடி வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப ஸ்லீவ் பாதி இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். எப்பயும் சென்டர்ல இருந்து தான் வந்து தையல் போட்டு வருவேன். அதே மாதிரி சென்டர்ல இருந்து தையல் போட்டு, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எனக்கு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவ் இதெல்லாம் வந்து ஒரே சைஸா வர மாட்டேங்குது, துணி பத்த மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து சொல்றீங்க. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, பேக் பார்ட்ல நீங்க 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா விட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லயும் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா விடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கும் 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வந்து விடணும். இப்ப ஸ்லீவ் கீழே இந்த இடம் எல்லாமே வச்சாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் லைட்டா அதிகமா இருக்க முன்பாகம். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 3 டாட் போட்டிருக்கிற இடத்துல 4ஆவது இன்னொரு டாட் வந்து நான் போட்டுறேன். போட்டாச்சு. இன்னொரு தடவை நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்ப பர்ஃபெக்டா இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு தையல் தான் வந்து போட்டிருக்கேன். இன்னொரு தையல் இது மேலேயே நம்ம வந்து போட்டுடலாம். இது இப்படி போடும்போது நமக்கு அந்த முன்பாகத்தையும் பட்டியும் பாத்தீங்க அப்படின்னா தனியா பிரிச்சு கொடுக்குது. அது கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும், அதுக்காக தான். இப்ப நான் ஒரே ஒரு தையல் தான் இங்க போட்டிருக்கேன். அதனால வந்து ஸ்லீவுக்கு இன்னொரு தையலையும் வந்து நான் போட்டுறேன். இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு பிளவுஸ்ல மிஸ்டேக் வந்து வரவே வராது. இப்ப இங்க டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் தான் பார்த்தோம், கரெக்டா தான் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து
நினைக்காதீங்க. ரெண்டு பக்கமுமே வந்து நீங்க செக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ்லயும் செக் பண்ணணும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் நீங்க செக் பண்ணிக்கணும். சைட் ஜாயின் பண்ணிட்டும் வச்சு பாத்துக்கணும். ரெண்டு பக்கமே வந்து தையல் போட்டாச்சு. இந்த பிசர் எல்லாத்தையும் மட்டும் அப்பப்ப வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நம்ம வச்சு பாத்துக்கலாம். அதே மாதிரிதான், ஆனா வந்து லைட்டா வந்து இதா இருக்கு. அந்த பக்கம் பிடிச்ச அளவுக்கு பிடிக்க தேவையில்லை, கொஞ்சம் கம்மியா வந்து லைட்டா பிடிச்சோம் அப்படின்னா வந்து போதும். 4th டாட் எப்படி போடுறேன்னு பாத்தீங்கன்னா, இத வந்து இதோட சென்டரா பார்த்து இந்த இடத்துல நான் வந்து போட்டுறேன். நமக்கு 3 டாட்டே போதுமானதா இருக்கும். இப்ப வச்சு பாத்துக்கிறேன், சரியா இருக்கு. இன்னொரு தையல் வந்து போட்டுறேன். போட்டுட்டு இப்ப நம்ம ஸ்லீவுக்கும் வந்து ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறமேல சைட் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பட்டி மேல இன்னொரு தையல் வந்து போட்டுறேன். இந்த பட்டி ஏன் அப்படியே விட்டு வச்சிருந்தேன்னா, இன்னொரு தையல் போடாம ஏதாவது சைட் ஜாயின் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துடலாம். இப்ப அளவு பிளவுஸ் வச்சு நம்ம சைடு வந்து மார்க் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டுட்டேன். இடையில பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் தைக்கிறப்ப 2 தடவை வந்து எழுந்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓவர்லாக் போட்டேன் அப்படின்னா பாக்குறதுக்கு பினிஷிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அளவு பிளவுஸ் வச்சு சேம் அதே அளவு நம்ம வந்து காப்பி பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவை கரெக்டா வச்சுக்கோங்க. கையோட அளவு மார்க் பண்ணிட்டு ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் வந்து எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு பார்த்தா அதோட அளவை மார்க் பண்ணிட்டு இப்படி வந்து மார்பு சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் ஒன்னா வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே வந்து எவ்வளவு வருதோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்ப நம்ம தையல் போட்டுடலாம். நமக்கு இந்த இடம் பிளஸ் போட்ட மாதிரி தான் வரும், ஏன்னா நம்ம செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஒரு தடவை உள்ள திருப்பி வந்து காட்டிடுறேன். இங்க பாருங்க எப்படி வந்து கரெக்டா பிளஸ் போட்ட மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு அந்த மார்பு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு ரெண்டும் வந்து ஒண்ணு போல வர்றது கிடையாது. அது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஆம்கோல் வந்து நம்ம ஆக்சுவலி கட் பண்ணும்போது அதுல இருக்கிற அளவு கரெக்டா கட் பண்றது கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒண்ணு அதிகமா கட் பண்ணிடுறது, இல்லைன்னா கம்மியா கட் பண்ணிடுறது. அதனால மட்டும்தான் அது அந்த மாதிரி முன்ன பின்ன நமக்கு வந்து வர்றதுக்கான காரணம். இதெல்லாம் பாருங்க, நம்ம வந்து கரெக்டா அப்படியே வச்சோம் அப்படின்னா வச்ச மாதிரியே வந்து நமக்கு வந்துடும். கீழே கருதையும் மார்க் பண்ணிடுவேன். இப்ப இந்த சைடு தையல் போட்டுட்டு டாட் பிடிக்கணும். டாட் போட்டு நல்லா வந்து கட்டுக்கட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்லயும் சரி எண்ட்லயும் சரி கட்டுக்கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பேக் டாட் வந்து போட போறோம். இதே மாதிரி இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரையும் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. அந்த இதை நம்ம கரெக்டா இப்ப பேக்ல ஃபர்ஸ்ட் சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருந்து பாதியா பிரிச்சு இப்ப நம்ம டாட் பிடிக்க போறோம். ரொம்ப முதுகு வரையும் கொண்டு போக வேணாம், கொஞ்சம் அந்த முதுகோட இதுக்கு கீழேயே நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம எவ்வளவு பிடிக்கிறோங்கிறத பொறுத்து இந்த டாட்டோட உயரம் வந்து வரும். கீழே எவ்வளவு பிடிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து. இப்ப இன்னொரு தடவை இதை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் இது கரெக்டா இருக்கு. அப்பயும் இதுதான் வந்து ஒரு நூல் வந்து அதிகமா இருக்குது. அதுக்கு மட்டும் நம்ம இன்னும் ஒரு நூல் மட்டும் சேர்த்து இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். இன்னொரு தையல் போட்ட மாதிரியும் இருக்கும், அந்த ஒரு நூல் கேப்பும் வந்து சரியாயிடும். இப்ப எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டு விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு.
ஆனா அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கி ஸ்டிச் பண்றதும் இல்ல. எல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயமா தான் தெரியும். கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களால அதுல வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெறும் ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிளவுஸை ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சைடு மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இது ஓவர்லாக் போட்டு நான் இதோட ஃப்ரண்ட் அவுட்லுக்கு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் துணி விட்டு கட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இதுதான் இந்த பிளவுஸோட அவுட்லுக்கு. ரொம்பவே நீட்டா பர்ஃபெக்டா வந்து பிளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.